பாண்டியா பிரதர்ஸ் எல்கேசிசி மேட்ச் இது. இந்த போட்டிக்கான பாண்டியா பிரதர்ஸ் மன்னன் பேட்டிங் போட்டிக்கான அனைத்து கோப்பைகளையும் அன்பளிப்பு செய்த வருக வருக என்று முதல் போட்டியை தேர்வு அறிக்கையாக என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இரு அணி வீரர்களும் தற்பொழுது அறிமுகம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எல்கேசிசி கேப்டனுக்கு பாலை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அந்த மேட்சுக்கான பாலை எல்கேசிசி ஃபீல்டிங்கை செட் பண்ணிட்டாங்க. பாண்டியா பிரதர்ஸ் ஓப்பனர் தமீம் சிவா, என்ஜிஓ சிவா வர்றாரு கேப்டை போட்டு. 2 ஓவர் மேட்ச் இது. 2 ஓவர் பவர் பிளேயில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த மேட்சை. போடா வெட்டு விஜய், கீப்பர் மோப்பை மோகன், அம்பேரா பாண்டி ஹரி. ஃபர்ஸ்ட் ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் ஒரு இன்சைட் எட்ஜ். கண்டிப்பா நாளுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா லாங் சேஸ் நாலு ஆக்கிட்டாரு. ஓ ஃபர்ஸ்ட் பால் ரெண்டு பேர் கால் கீழ போறாங்க. சிவா செகண்ட் பால் விட்டு தட்டி இருக்காரு ஆஃப் சைடுல. கண்டிப்பா 4 பேக் டு பேக் 2 நாள் அடிச்சிருக்காரு சிவா. நான் சந்தித்த 2 பந்தையுமே பால் ஹேட்ரிக் 4 அடிக்கிறாருன்னு பார்க்கணும். அடிச்சிருக்காரு. டாட் பால். அருமையான யாக்கர். மீண்டும் சிறப்பான ஒரு பந்து வீச்சு. பேக் டு பேக் 2 டாட் போட்டுருக்காரு விஜய். ஃபுட் பால் நல்ல கீப்பர். மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வீச்சு. இந்த பால் 4 கொடுத்தாலும் அடுத்த 3 பால் டாட் போட்டுருக்காரு விஜய். அடுத்த பந்தே டாட் போட்டுருக்காரு. ஸ்டம்பில் விழுந்தா அவுட் கண்டிப்பா இருக்கும். பேக் டு பேக் 4 டாட்டை போட்டு 8 ரன்னுக்கு இந்த ஓவரை முடிச்சு கொடுத்திருக்காரு. எந்த விக்கெட்டையும் இழக்காம பாண்டியா பிரதர்ஸ் 8 ரன் அடிச்சிருக்காரு. இரண்டாவது ஓவர் போட அமித், இரண்டாவது பவர் பிளே இல்ல தமீம். இந்த ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் ஸ்விட்ச் ஹிட் டாட் பால். அடுத்த பந்து ஸ்விட்ச் ட்ரை பண்ணாரு. லக் பாய். ஒரு ரன்னுக்கான வாய்ப்பு. இப்ப ஸ்ட்ரைக்ல சிவா. தேர்ட் பால் ஸ்ட்ரைக்ல ஒரு சிங்கிளுக்கான வாய்ப்பு. இங்க கார்த்தி எந்த போட்டிருக்காரு. ஒரு ஓட்டம். அடுத்த பந்து ஒரு சிங்கிளுக்கான வாய்ப்பு. இங்க கூட சிறந்த ஃபீல்டர் இருக்காரு லெஃப்ட் சைடுல. அவர்கிட்ட போனா ஒரு ரன் தான் ஓடி இருக்காங்க. ஸ்ட்ரைக்ல சிவா. லெஃப்ட் சைடுல மடக்கி ஒரு அடி. கண்டிப்பா 4. மூணாவது பண்றாரு பதிவு பண்றாரு சிவா. பவர் பிளேயோட லாஸ்ட் பால் செகண்ட் ஓவரா விட்டு தட்டி இருக்காரு ஆஃப் சைடுல. கண்டிப்பா இதுவும் நல்லா தான் இருக்கும். பேக் டு பேக் 2 பவுண்டரி இந்த ஓவர்லயும். 2 ஓவர்லயுமே 2 பவுண்டரியா பேக் டு பேக் அடிச்சிருக்காரு. 4 4 அடிச்சிருக்காரு இது வரைக்கும் சிவா. 2 ஓவர் முடிவு பெற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 19 ஓட்டங்கள். 19 ரன். எந்த விக்கெட்டையும் இழக்காம பாண்டியா பிரதர்ஸ் அடிச்சிருக்காங்க. பாண்டியா பிரதர்ஸோட ஓனர் முத்து போடா ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டா வெட்டு விஜய். பால் அப்படி ஆக்கறங்க. நல்ல பால். சிறப்பான ஒரு பேட்டிங். ரெண்டாம் பால் ஒண்ணா இருந்தா இங்க ரெண்டாவது ரன் ஓடுறதுக்கான வாய்ப்பு இல்ல. நல்ல ஒரு ஃபீல்டர். ஒரே ஒரு ஓட்டம். ஸ்ட்ரைக்ல ஃபுல் டாஸ் பால் தூக்கிட்டு வந்து ஸ்டம்பிலே போட்டுருக்காருங்க. சிவா அந்த பாலை மிஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். எடுத்து விட ட்ரை பண்ணி விக்கெட் ஆகி வெளியேறாரு. அருமையான 4 பவுண்டரியா பதிவு பண்ண சிவா. தேசியான விக்கெட் சொல்லலாம். நல்ல ஒரு பவுலிங். பேட்ஸ்மேன் தமிழ் பெரிய 6 அடிக்கக்கூடிய பிளேயர். டீமோட ஹோப்பே வெட்டு என்ன பண்றாருன்னு பார்க்கணும். இந்த ஓவரில் ஒரு டாஸ், ஒரு மிஸ்ஃபீல்ட், நல்ல ஒரு பேட்டிங். ஆஃப் சைட் திசையில் ரன்னுக்கான வாய்ப்பு. 1
அடுத்த பந்து அகைன் ஒரு ஃபுல் டாஸ். சிறப்பாக கார்த்தி லாங் சேஸ், ஒரு நல்ல ஒரு ஃபீல்டிங். நீட்டா ரன் அவுட்டுக்கான வாய்ப்பானு பார்த்தா 2 ரன் ஓடி 2 பிடிச்சிருக்காங்க. ஓட்டம். சுவிட்ச் டாட் பால். சுவிட்ச் திரும்ப அனைத்து பந்துமே டாட் ஆயிருக்கு. சிறப்பான ஒரு பந்து வீச்சு. அடுத்த பந்து மறிச்சு அடிக்க ட்ரை பண்றாரு. 1 ஒரு லீடிங் 8. கேட்ச் ஆகுது. யாருன்னு பார்த்தா நல்ல கேட்ச். அப்படியான்னு பார்த்தா கேட்ச் மிஸ். இந்த கையில சேஃபா இருந்து விளையாடுங்க. வெளியில வந்துருச்சு. ஒரு ரன். ஒரு மிஸ் ஜட்ஜ்மென்ட் சேஃபா விளையாடுங்க, சேஃபா விளையாடுங்க. ஃபீல்டர்ஸ் இடையில. அதனால தமிழுக்கு இப்போ ஒரு 3 ரன்னுக்கு ஒரு விக்கெட்டை இழந்திருக்காங்க பாண்டியா பிரதர்ஸ். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. அவர்களுக்கு லெஃப்டி சிவா எங்கள் ஒரு தோரோட ஃபர்ஸ்ட் பால். ஆஃப்ல நல்ல ஒரு சிறப்பான ஷாட், ஒரு பேட்டிங். ஒரு நல்ல ஃபீல்டிங். 2 2 ரன் ஓடி இருக்கலாம். ஒரே ஒரு ஓட்டம். சைக்கிள் தமிழ். அடுத்த பந்து லெஃப்ட் சைடுல ஒரு பெரிய ஹிட்டுக்கான முயற்சி இருந்தாலும் லெஃப்ட் சைடு மட்டும் தான் போயிருக்கு. 2 ரன் ஓடுறாங்க. ரன் அவுட்னு பார்த்தா ரன் அவுட். நல்ல ஃபீல்டிங். பேட்ஸ்மேன் சதீஷ் பைஸ் பாலகாவன் செய்ய வேண்டாம் என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். மனோ இது வரைக்கும் நல்லா போட்டிருக்காரு. சிக்கனமா லெஃப்ட் சைடுல ஒரு ரன் ஒரு ஓடி சின்ன எடுத்துருக்காங்க. மிஸ்ஃபீல்ட். தமிழ் ஸ்ட்ரைக்ல சிவா. சுஜித் ட்ரை பண்றாரு. அகைன் ஒரு டாட். சுஜித்ல மீண்டும் ஒரு டாப் பால். இருக்காரு தமிழ். அடுத்த பந்து அடக்கி அடிச்சிருக்காரு லெஃப்ட் சைடுல. குணா வெற்றிக்கு திசையில் அடிக்கப்பட்டு நல்ல ஒரு கேட்ச். நல்ல ஒரு குட்டி குணா தலை சிறந்த ஒரு ஃபீல்டர், ஒரு ஆல்ரவுண்டர். விக்கெட். மனோஜ் கேசிசி நல்ல ஒரு பவுலிங் யூனிட் வச்சிருக்காங்க. பவுண்டரிஸ் கொடுத்தாலும் அடுத்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க. சிங்கிள்ஸா விக்கெட்டாக எடுத்திருக்காங்க. மீண்டும் ஒரு சிறப்பான நல்ல ஒரு ஓவர். ரன் எடுக்க 3 ரன் மட்டும்தான் விட்டு கொடுத்துருக்காரு. 27 ரன் அடிச்சிருக்காங்க. நல்ல ஒரு பந்து. ஓவர் கூட அமித் ஒரு எக்ஸ்பென்சிவாக ஸ்டார்ட் பண்ணாரு பவர் பிளேல. இப்போ 5வது ஓவர் போட வராரு. என்ன பண்றாருன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பால் ஸ்விட்ச் இட் கேட்சா. சிறப்பான ஒரு மட்டை வீச்சு பணி. விரட்டிக்கிட்டு இருக்காங்க. 4ஆகமா 3 பேர் சேர்ந்து விரட்டி இருக்காங்க. நடுவர் 3 ரன் ஓடி இருக்காங்க. 3. மனோஜ் இப்போ ஸ்ட்ரைக்ல. அமித் எடுக்கவே முடியாத பந்து போட்டிருக்காரு. சிறப்பான ஒரு யார்க்கர். இருந்தா 1 அடுத்த பந்து ஒரு ஸ்கூப். தில் ஸ்கூப் ஆட ட்ரை பண்ணியிருக்காரு சதீஷ். டாட் பால். மீண்டும் சுஜித் பால் உயர்த்தி அடிச்சிருக்காரு சதீஷ். முதல் 6 பதிவு பண்ணியிருக்காரு சதீஷ். சிறப்பான ஒரு அடுத்த பந்து 5th பால். சென்சிபிளா லெஃப்ட் சைடில் தட்டி சிங்கிள் டபுள் ஆக்குறாங்களான்னு பார்க்கணும். சிறப்பான ஒரு பேட்டிங். கண்டிப்பா டபுள். ஏன்னா சதீஷ்க்கு பைஸ் ஒரு 2 ஓட்டம். டபுள் கிடைச்சிருக்கு. 5th ஓவரோட லாஸ்ட் பால். சிறப்பான ஒரு பந்து வீச்சு. எக்ஸ்பென்சிவா முடிச்சு வச்சிருக்காரு. பெரிய ஷாட்டுக்கான ஒரு எண்ணிக்கை 39. 39 எடுத்திருக்காங்க பாண்டியா பிரதர்ஸ். 39 ஓட்டம். ஃபர்ஸ்ட் பால் லாஸ்ட் ஓவரோட லெஃப்ட் சைடுல நல்ல ஒரு ஷாட். லட்சிய திசையில் 4 அடிக்கப்பட்டு 4 ஓட்டம். 4ஓட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு மனோஜ். 4ஓட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலை வெல்கம் பண்ணியிருக்காரு மனோஜ். செகண்ட் பால் அதுவும் டாஸ். மீண்டும் ஒரு புல் டாஸ் பந்து. 6 பார்க்கணும். 6. 6 மேல 2 ஷாட்டை பதிவு பண்ணியிருக்காரு மனோஜ். 4 6 குயிக்கா ஒரு 10 ரன் எடுத்து வந்திருக்காரு. பண்ணி வந்திருக்காரு சிவா. அவரே ஸ்கோர் போறதை பார்த்த உடனே மைண்டை மாற்றுவாரான்னு பார்க்கணும். பேட்ஸ்மேனுக்கு மாத்திருக்காருன்னா சொல்லணும். கண்டிப்பா மாத்திருக்காரு. வெற்றி விஜய் அங்க இருக்காரு. எந்த தப்பை பண்ண விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த விக்கெட்டை சிவா தான் எடுத்தாரு. பிரசன்னா இவரும் பெரிய ஷாட் ஆடக்கூடிய ஒரு எபிலிட்டி உள்ள பிளேயர் அவரு. அதுல லாஸ்ட் 3 நோ டாஸ். ரன் ஓடுறாங்க. ஒரு ரன் மட்டும் இல்ல. சதீஷ் என்ன பண்றாருன்னு பார்க்கணும். லாஸ்ட் 2 சுஜித் பட்டுச்சு. இங்க ஃபீல்டரை வச்சிருக்காங்க. ஓடுறாங்களான்னு பார்க்கணும். அதன் காரணமாக 2 ஓடி இருக்காங்க. முதல் பாதியில லாஸ்ட் ஒரு பந்து. இப்போ சைக்கிள சதீஷ் பெரிய ஷாட்டோட முடிப்பாரா இல்ல டாட்டோட பவுலர் முடிப்பாரா? லெக் சைடுல இது 6.
6 ஓட்டம். 6ஓட முடிச்சிருக்காரு ரொம்ப சதீஷ். லேசியா போனாப்ல அந்த பால. யாரை பதிவு பண்ணிருக்காரு? அதன் காரணமாக 6 ஓட்டங்கள். தலை சிறந்த ஃபீல்டர் மனோ. 6 ஓவர் முடிவு பெற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை வேலை செஞ்சுட்டு இருக்காரு. 58. 58 ரன் அடிச்சிருக்காங்க. 59 ரன் அடிச்சாங்க. ஓட்டங்கள் இந்த மேட்ச் பெற்றனர். ஃபீல்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு நல்ல ஸ்கோர் அடிச்சிருக்காங்க. எல்கேசிசி ஓபனர்ஸ் வந்துட்டாங்க. சிவா, வேப்பங்குளம் அணியினரும் விஜய் குலார் அணியினரும் அடிக்கணும். எல்கேசிசி ஓப்பனிங்ல வந்திருக்காரு. 36 பந்துகளில் 59 ஓட்டங்கள் பெற வேண்டும் என்பதை சிவா ஃபர்ஸ்ட் பால். சிவா டு மோகன். நோப்ப ஃபுல் டாஸ். நோ பால் கேட்டிருக்காரு. விரட்டிட்டு இருக்காங்க. நோ பால் கொடுத்திருக்காரு. ஒரு தடுமாற்றம். நல்ல ஒரு தடுப்பு. பால் வரல, இன்னும் சரியான த்ரோ இல்ல. நடுவர் 3 ரன் ஓடி இருக்காங்களான்னு பார்த்தா இல்ல 4 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. நோ பால் பிளஸ் 4. ஃப்ரீ ஹிட். ஃபர்ஸ்ட் பால் ஃப்ரீ ஹிட்ல மாட்டிருக்கு. நோப்பைக்கு ஒரு ஸ்கூப் போல்ட் ஆயிருக்கு. இருந்தாலும் இங்க அந்த விக்கெட் எடுத்துக்கப்படாது. 2வது ரன் ஓடுறாங்களான்னு பெரிய பார்த்தா ஓடல. தடுமாற்றம். ஒரு ரன் மட்டும். ஒரு விவாத்து சிவா. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். செகண்ட் பால் ஸ்ட்ரைட்ல சிறப்பான ஒரு நல்ல பேட்டிங். ஷாட். 4 பார்க்கணும். அங்க தமிழ் ஒரு நல்ல ஃபீல் மிடாஸ் பண்ணிருக்காரு. தலைக்கு மேல போய் விட்டாப்ல. 2 ரன் ஓடி நல்ல எடுத்திருக்காங்க. ஒரு பேட். விட்டு தட்டி இருக்காரு. அங்க குன்று ரன் அவுட்டான்னு பார்த்தா இங்க ஒரு மிஸ் ஃபீல். மோப்ப தப்பிச்சிருக்காருன்னு சொல்லலாம். நல்ல ஒரு ஃபீல்டிங். ஒரு டாட்டுக்கு அப்புறம் லெஃப்ட் சைடுல நல்ல ஒரு ஷாட். சிறப்பாக நல்ல ஒரு ஃபீல்டிங். அங்கே நாளை நல்ல தடுத்திருக்காரு. ஃபீல்டிங். சிறப்பான ஒரு ஃபீல்டிங். 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. 2 ரன் தடுத்து கொடுத்தா என்ன சொல்லணும்? அடுத்த பந்து சுஜித் டாட் பால். வச்சிருக்கான ஒரு முயற்சி. ஃபர்ஸ்ட் ஓவரோட லாஸ்ட் பால். இது வரைக்கும் கொஞ்சம் நல்லா போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் நோ பாலா போட்டாலும் அடுத்து பெரிய ஷாட் போக விடாம போட்டாருன்னு சொன்னா விக்கெட்டோட முடிக்கிறாரான்னு பார்க்கணும். விக்கெட்டோட முடிச்சிருக்காரு சிவா. விக்கெட். சிவா விக்கெட்டை சிவாவே எடுத்திருக்காரு. ஓவர். இருக்காங்க ஒரு விக்கெட்டை இழந்து. ஒரு நோபால் எல்கேசிசி இந்த ஓவர் ஒரு பைஸ்லாம் சேஞ்ச் பண்ண கூடாது. தமீம் செகண்ட் ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் பவர் பிளே. டாட் பால்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. சிறப்பான செகண்ட் பால் அகைன் ஒரு டாட். மீண்டும் ஒரு நேர்த்தி. அடுத்த பந்து ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட். சிறப்பான ஒரு பேட்டிங். ஸ்ட்ரைட் திசையில் அடிக்கப்பட்டு 4 ஓட்டங்கள். 4 மோப்பா பேட்ல 4. ஷாட்டுக்கு அப்புறம் ஒரு 4 பதிவு பண்ணிருக்காரு. மோப்பா விரட்டி இருக்காரு. நடுவர் அகலம். அடுத்த பந்து டாட் பால். மிகவும் அடுத்த பந்து அகைன் டாட்டுங்க. பேட் புடிங்கிட்டு வந்திருக்கு. மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வீச்சு. டாட்டோட நல்லா பிடிச்சிருக்காரு இந்த ஓவரை. தமீம் ஒரு பந்து இருக்கு. ஓவரோட இதுவரை இந்த ஓவரில் 5 ரன்கள் மட்டுமே வந்துள்ளது. நல்லா போட்டிருக்காரு தமீம். அகைன் ஒரு டாட். ஒரு 4 மட்டும் விட்டு கொடுத்து மீண்டும் ஒரு சிறப்பாக 7 மட்டும் விட்டு கொடுத்து பந்து 5 வீசிய ரன்னுக்கு தமிழ் போட்டிருக்காரு. அவர்களுக்கு வாழ்த்துக்கள். 15 ரன்னுக்கு ஒரு 2 விக்கெட். ஓவர் முடிவு பெற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை கார்த்தி கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க. ஒரு கூட சீனு பெரிய ஷாட் ஆடக்கூடிய கார்த்தி. லெக் சைட்ல மனோ இருக்காரு. சிறப்பாக விக்கெட் மனோ இருந்த இடத்துல இப்போ மனோ ஒரு ரன் தான் இங்க. செகண்ட் பால் கவர்ஸ்ல இங்க முயற்சி ஒரு மிஸ் ஃபீல்ட். அங்கே ஒரு பெரிய தளமாற்றம். ஒத்துழைப்பு கொடுக்குதா இங்க ஒரு 2 3 2 ஓடி. 2 ஓட்டம். அடுத்த பந்து விட்டு அடிச்சிருக்காரு லெக் சைடுல. நல்ல ஷாட். நல்ல ஒரு ஃபீல்டர் இங்க. அதன் காரணத்தால ஒரு ரன் மட்டும். ஒரு ரன். டாட் பால். கீப்பர் விட்டுருக்காரு. தமீம் அதை மிஸ் பண்ணல. பெரிய ஷாட்டுக்கான ஒரு முயற்சி. அடுத்த பந்து கவர்ஸ்ல ஒரு பவுண்டரின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நல்ல ஷாட் கார்த்திகிட்ட இருந்து. எக்ஸ்ட்ரா கவர் திசையில் அடிக்கப்பட்டு 3வது ஓவர் லாஸ்ட் பால் லோட்டாஸ். சிங்கிள்கான வாய்ப்பு. சிங்கிள் மட்டும் ஸ்ட்ரைக்ல காத்திருப்பாரு. ஒரு ஓட்டம். அவருக்கு 24 ரன் அடிச்சிருக்காங்க எல்கேசிசி. 4வது ஓவர் கூட தெரிவித்துக் கொள்கிறோம். 4th ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் லோட்டாஸ்
ஸ்ட்ரைட்ல பனிஷ் பண்ணிருக்காரு. விண்ட் அதிகமா இருக்கு ஸ்ட்ரைட்ல, அதனால கொஞ்சம் டிராவல் ஆகிறது கஷ்டம். ஒரு ரன் செகண்ட் பால். லோட்டாஸ் கன்வெர்ட் பண்ணாரு. ஒரு ரன் ஓடி இருக்காங்க கண்டிப்பா. அகைன் ஒரு சிங்கிளுக்கான வாய்ப்பு தான். நல்லா போட்டிருக்காரு மனோஜ் இது வரைக்கும். அடுத்த பந்து பந்து வரல, போய் அடிச்சிருக்காரு. தமிழ் இந்த தவறு கேட்ச் எடுத்திருக்காரு. மோப்ப தன்னோட விக்கெட் இழக்கிறாரு. அந்த பேட்ஸ்மேன் அமித், நியூ பேட்ஸ்மேன் அமித், லாஸ்ட் 2 அதே இடத்துல அடிச்சிருக்காரு. கேட்சா 6 பார்த்தா 6. முதல் பந்து 6 6ல அடுத்த பந்து மீண்டும் ஒரு சிறப்பான அடி. ஸ்ட்ரைக்ல அழுத்திருப்பாரு. ஒரு ரன். எண்ணிக்கை 34 அடிச்சிருக்காங்க 4 ஓவருக்கு. எல்கேசிசி ஓவர்படா தமிழ் ரெண்டாவது ஓவர் ரொம்ப சிக்கனமா போட்டு மேட்சா அவங்க கைவசம் வச்சிருக்க காரணமே பெரிய சார் எடுத்திருக்காங்க. ஓவர்படா வந்திருக்காரு. 25 ஃபர்ஸ்ட் பால். நல்ல ஒரு 10 ஒன் பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்த பந்து லெக் சைடுல பார்த்தா மனோ இருக்காரு. லாங் சேஸ் அது 4 தான். 4 10க்கு 21 மாறி இருக்கு. அடுத்து மீண்டும் சிறப்பாக அடிக்கப்பட்டு 4 நல்ல பேட்டிங், சிறப்பான மட்டை வீச்சை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும். அடுத்த பந்து அடிச்சிருக்காரு. முயற்சி மேல இருக்குது. கேட்ச் மிஸ். ஊக்கில விழுந்திருக்கு. 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. அதன் காரணத்தால நல்ல ஒரு பந்து டாட் பால். அடுத்த பந்து டாட் கீப்பர் மிஸ் பண்ணிருக்காரு. பார்க்கணும் அவர் அகைன் எடுக்கிற பால் இந்த மேட்சை வின் பண்ணலாம். ஸ்ட்ரைக்ல மேட்ச் ஓவர் கூட சிவா 6க்கு 13. பெரிய ஹிட் மட்டும் தான் தேவை. இப்போ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. சிவா அவரோட ஸ்ட்ராட்டஜியை ஸ்டார்ட் பண்றாரு. பால் லோட்டாஸ் அங்க மனோஜ் இருக்காரு. லாங் சேஸ் நல்ல ஒரு ஃபீல்டிங், பேக்கப் நல்ல ஒரு ஃபீல்டர். 2 ரன் ஓடி இருக்காங்க. மிஸ் பண்ணிருக்காரு கார்த்திக். அடுத்த பந்து 5க்கு 11. லெக் சைடுல அகைன் 2க்கு மீண்டும் ஒரு சிறப்பான பேட்டிங். ஃபைன் லெக் திசையில் 2 ரன் நல்ல ஃபீல்டிங். 1-2 விக்கெட்டா நடுவர். நல்ல ஒரு ரன்னிங். 2க்கு 9. லெக் பை இருந்தாலும் ஓடிக்கிட்டு இருக்கு. லெக் சைடுல பிடிச்சிக்கிட்டு 2 இருக்குமா 3 இருக்குமான்னு பார்த்தா 2 நோ பால். சர்ப்ரைஸ். மேட்ச்ல என்ன உயிர் இருக்குங்க. பால் ஆட கார்த்தி 4க்கு 6. இந்த பந்திலே கிடைக்குதான்னு பார்க்கணும். சிறப்பாக எக்ஸ்ட்ரா பகல் திசையில் அடிக்கப்பட்டு 4 ரன்கள். மேட்சை மாத்திருக்காரு கார்த்தி. 2 அடிக்கணும் இருந்தது, இப்போ 3க்கு 2 மாறி இருக்கு. சிறப்பான ஒரு பந்து வீச்சு. 2க்கு 2. மேட்ச் ரொம்ப க்ளோஸா போயிட்டு இருக்கு. லெஃப்ட் சைடுல டாப் பேட்ச் நல்ல கேட்ச். மேட்ச்ல இன்னும் உயிர் இருக்குங்க. லாஸ்ட் ஓவர்ல ஒரு சின்ன டிராமா நடக்குது. 1க்கு 2 ஆட மேட்ச் பால் ஆட குன்று. மேட்ச் சூப்பர் ஓவர். 1க்கு 2 கண்டிப்பா தேவை. முக்கியமான பால். டாட் பால். சிவா அடிச்சு அவுட். மேட்சை வின் பண்றாங்க பாண்டியா பிரதர்ஸ். நடந்து முடிந்த போட்டியில் பாண்டியா பிரதர்ஸ் அணியினர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. பாண்டியா பிரதர்ஸ் இந்த மேட்சை வின் பண்றாங்க. ஜெயிச்ச மேட்சை வின் பண்றாங்க நினைக்கிறேன். எல்கேசிசி